ஜூலை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 15. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 11 முதல் 17 வரை. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக் கரைகளால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தன் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறைகளை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்ததும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 11, இறை வார்த்தை 1 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதி அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல்
என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பாரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 4. துன்ப நேரங்களிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இறைவனிடம் முறையிட்டு அவரிடமிருந்து பெறப்படும் மன அமைதியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் விவரிக்கும் ஒரு உன்னதமான மாலை நேர திருப்பாடலாகும். ஆண்டவர் தரும் பாதுகாப்பில் நிம்மதியாக துயில் கொள்ளத் தூண்டும் இந்த திருப்பாடலின் திருவிவிலிய வசன வரிகளை அடிப்படையாக கொண்ட ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் ஒருவரே எங்களை வாழ வைக்கும் நீதியின் ஊற்று. சோதனைகளும் கவலைகளும் எங்களை நெருக்கும் வேளையில் உமது சமூகத்தில் நாங்கள் அமைதியை கண்டடைய உம்மிடம் வருகிறோம். திருப்பாடல் 4 இறை வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் தாங்கி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்களை சுற்றிலும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் சூழ்ந்து எங்கு செல்வதென்று தெரியாமல் தவிக்கும்போது எங்களுக்கு நல்வழி காட்டுகின்ற தெய்வம் நீரே. எங்கள் பலவீனங்களையும் குறைகளையும் பாராமல் எங்கள் மேல் இரக்கமாயிரும். இப்போது நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கும் வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு பதிலளித்து எங்களை தேற்றி அருளும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மாயையான புகழையும் நிலையற்ற செல்வங்களையும் பொய்மைகளையும் தேடி எங்கள் கண்கள் அலையாதிருக்க காத்துக்கொள்ளும். நீர் உம் பிள்ளைகளுக்கு செய்யும் வியத்தகு செயல்களை எண்ணி பார்க்கும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களோடு இருக்கும் உமது மாறாத பிரசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய இறைவா, கோபத்திலும் அவசரத்திலும் நாங்கள் பாவம் செய்து விடாதபடி எங்கள் நாவையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த நல் மனதை தாரும். நாளின் இறுதியில் எங்கள் படுக்கையில் சாயும்போது உமது திருமுன்னிலையில் எங்கள் உள்ளத்தோடு உரையாடி உன் அமைதியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வெளிவேசமான வழிபாடுகளை விடுவித்து உமக்கு உகந்த நீதியான வாழ்வை உமக்கு காணிக்கையாக்கி உம்மையே முழுமையாக நம்பி வாழ அருள் புரியும். ஒளியான இறைவா, உலக நன்மைகளை தேடி மனிதர்கள் அலைகிறார்கள். ஆனால் எங்களது ஒரே ஏக்கம் உமது திருமுகத்தின் பேரொளி எங்கள் மீது பிரகாசிக்க வேண்டும் என்பதே ஆகும். உலகச் செல்வங்கள் தரும் தற்காலிக மகிழ்ச்சியை விட நீர் தரும் நிலையான வான்வீட்டு பேரானந்தத்தால் எங்கள் இதயங்களை நிரப்பியறணும். அந்த அமைதியும் ஆன்மீக மகிழ்ச்சியுமே எங்களை என்றும் வழி நடத்துவதாக. எங்களை காக்கும் உறங்காத தெய்வமே, கவலைகளும் பயங்களும் எங்கள் உறக்கத்தை கெடுக்காதபடி காத்துக்கொள்ளும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் படுத்த உடனே அமைதியாக கண் வளர அருள் தாரும். எவ்வித அச்சமுமின்றி எங்களை எந்நாளும் பாதுகாப்பான சூழலில் வாழச் செய்யும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் புகலிடமாகிய நல்ல இறைவா, இந்த ஜெபத்தின் வழியாக நீர் எங்கள் உள்ளத்தில் ஊற்றியுள்ள அமைதிக்காக நன்றி. இந்த இரவிலும் எங்கள் வாழ்வின் எஞ்சிய நாட்களிலும் உமது பாதுகாப்பு எங்களை சூழ்ந்திருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன்.
ஆண்டவரே உம் முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும். ஆண்டவரே உம் முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற என் கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளியும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு மனமிறங்கி என் வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருளும், செவிசாய் தருளும். ஆண்டவரே உம் முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும். நலமானதை எங்களுக்கு தந்திட யாருளர் என்று கேட்பவர் இங்கு பலராய் உள்ளனர். என் ஆண்டவரே, எங்கள் மீதுவும் முகவொளி வீசச் செய்யும். ஏனெனில் நாங்கள் தனிமையாயிருந்தாலும் நீர் எம்மை வாழச் செய்தீர், எம்மை வாழச் செய்தீர். ஆண்டவரே உம் முகத்தின் ஒளி எம்மீது வீசச் செய்யும்.